இப்பொழுது விளங்கப்படுத்த போகின்றேன். கவின், கரண், நவீன் என்னும் மூவர் தம்மிடம் இருந்த பணத்தை ஒன்று சேர்த்த போது ரூபாய் 320 ஆகியது. ஆயினும் ஆரம்பத்தில் கவினை விட கரணிடம் ரூபாய் 10 அதிகமாகவும் நவீனிடம் ரூபாய் 20 குறைவாகவும் இருந்தன. எனவே ஆரம்பத்தில் கவின், கரண், நவீன் ஆகிய மூவரிடமும் இருந்த பணத்தொகைகளை முறையே தருக. இப்ப என்னண்டா எங்களுக்கு தெரியும் நவீன்தான் குறைய பணம் இருக்குண்டு. ஏனென்றா கவினை விட கரணிடம் 10 ரூபாய் அதிகமாகும், கவினை விட 20 ரூபாய் குறைவா நவீன. நவீன நாங்க எக்ஸ் எடுப்போம். அப்ப நவீன் இருக்கிற பணத்தையும் கவிந்த இருக்கிற பணத்தையும் கரண்ட இருக்கிற பணத்தையும் கூட்டினால்தான் உங்களுக்கு 320 வருது. இப்ப எக்ஸ் நவீனிடம் உள்ள பணம் தான் எக்ஸ். உங்களுக்கு அது தெரியாததால சரியா கணியத்துக்கு எக்ஸ் போடுறோம். அப்படின்னா எக்ஸோட உங்களுக்கு தெரியும் நவீன விட கவினிடம் 20 ரூபாய் அதிகமா இருக்கு. அப்ப எக்ஸ் சக 20. உங்களுக்கு தெரியும் கரணிடம் உள்ள பணம் நவீனிடம் உள்ள பணத்தை விட 30 ரூபான்னு தெரியும். ஏனென்றா இங்க சொல்லியிருக்க கவினை விட கரணிடம் 10 ரூபாய் அதிகமா இருக்குன்னு. அப்ப இதுல 20 20 10 30. அப்ப எக்ஸ் சக 30 இவ்வளதையும் கூட்டினாதான் உங்களுக்கு 320 வருது. அப்படிதான் உங்களுக்கு தெரியும். இங்க 1 2 3 எக்ஸ் இருக்கு. 3 எக்ஸோட 30 20 கூட்டினா 50. அப்ப 3 எக்ஸோட 50 கூட்டினாதான் உங்களுக்கு 320 படியா வருது. இப்ப நாங்க 3 எக்ஸ்ல பெருமானம் காண்றதுக்கு சமனுக்கு முன்னாடி இருக்க இலக்கம் பின்னாடி போயிருக்க இங்க கூட்டுப்படுத்தலாங்கள கழிப்படும். அப்படின்னா இங்க 320 இருந்து 50 கழிப்பட போகுது. கழிச்சா 270. அப்படின்னா 3 எக்ஸ் பெருமானம் 270. இப்ப நாங்க ஒரு எக்ஸ் பெருமானம் காண்றதுக்கு 270 3ஆல பிரிக்கணும். பிரிச்சா உங்களுக்கு 90 விட வரும். அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நவீன்ட இருக்கிற பணம் 90. ஏனென்றா ஒரு எக்ஸ் பெருமானம் 90. அப்பேந்து கவினண்ட உள்ள பணத்தை காண்றதுக்கு கவினை விட ரூபாய் 20 நவீனிடம். அப்ப 90ஐயும் 20ஐயும் கூட்டணும். கூட்டினா 110 கவின்ட இருக்கும். அப்ப கரணிடம் இங்க 90 30 ரூபாய் கூட்டணும். 90 30 120. இப்ப இதை கூட்டி பார்ப்போம். கூட்டினா 320 சரியா வருது. இப்ப எங்களுக்கு என்ன தெரிஞ்சா கவின், கரண், நவீன் ஆகிய மூவரும் இந்த பணத்தொகைகளை விட கவினிடம் 110 இருக்கும், கரணிடம் 120 இருக்கும், நவீனிடம் 90 இருக்கும். நன்றி.